ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சுகன்யா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப சூப்பரா இருக்கேன். நிறைய பேர் கூட டவுட்ஸாவும் இருக்கும் அண்ட் நிறைய பேர் வந்து அதை யோசிச்சுக்கிட்டு வெளியில சொல்லாம இருப்பீங்க. சோ இன்னைக்கு இருக்க சோசியல் மீடியா ஆக்சுவலி அப்படிதான் இருக்கு. சோ அதை பத்தின ஒரு ஓப்பன் டாக் தான் நம்ம பார்க்க போறோம். சோ அதெல்லாம் என்னன்னு வாங்க வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அப்படியே ரேண்டமா ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட மைண்ட் செட் எல்லாம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஒன்ஸ் பிரெக்னென்ட் ஆன உடனே லைக் ஒவ்வொரு மந்த்தா நம்ம என்ஜாய் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம். அண்ட் 9th மந்த் வந்தோன்னு நம்மள அறியாமே நமக்கு எப்படா குழந்தை வரும், வெளியில வரும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும். எப்படி இருப்பாங்க இந்த சென்ஸ், வெயிட்டா, அண்டர் வெயிட்டா, இல்ல வெயிட் கெயினா இருப்பாங்களா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து வந்துருச்சு. ஒரு 1 மந்த் 2 மந்த் அப்படி இருக்கும்போது நார்மலாவே எல்லா குழந்தையும் பார்க்கும்போது ஒரு பிரஸ்ட் ஃபீடிங்லயோ ஃபார்முலாலயோ எதுல இருந்தாலுமே அந்த ஒரு பால் கண்ணம்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது வந்து கொழுக்கொழுன்னு எந்த குழந்தைக்குமே அது வந்து டிஃபால்ட்டாவே இருக்கும். ஒரு 190% குழந்தைக்கு வந்து அந்த கண்ணம் வந்து புசுன்னு இருக்கும். எல்லாரோட மைண்ட் செட்டும் எப்படி இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, குழந்தை சூப்பரா பால் குடிச்சிட்டு இனஃபா இருக்காங்க, ஸோ அதனால நல்லா குண்டா கொழுன்னு இருக்காங்க அப்படின்னு இருக்கும். 5.5 months மேல போயிடுச்சு அப்படின்னா அந்த குழந்தை அப்படியே டிராஸ்டிக்கா வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிப்பாங்க. ஸோ வெயிட் லாஸ் அப்படின்றத தாண்டி அவங்க வந்து வளர ஆரம்பிக்கிறாங்க. அதனால அவங்க வந்து வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கும். பட் நம்மளோட மைண்ட் செட்குள்ள அது எப்படி போயிரும்னா, குழந்தை வந்து வெயிட் கம்மியாயிட்டே வராங்கன்ற மாதிரி தோணிடும். நம்ம பேபியை வந்து இன்னொரு பேபியோட நம்ம வெளியில வந்து நான் கம்பேர்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லுவோம். நம்மள அறியாம என்ன பண்ணுவோம், நம்ம இன்னொரு பேபியோட கம்பேர் தான் பண்ணுவோம். அது எங்க வரும் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போய் குழந்தை என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்கன்றது வரும். ஒரு சோசியல் மீடியால வந்து என் குழந்தை 4 மாசத்துல வந்து குப்புற விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டா, அது அப்படியே கமெண்ட்ஸ்ல நிறைய பேரோட கமெண்ட்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா, என் குழந்தை 5 மாசம் ஆயிடுச்சு இன்னும் குப்புற விழலையே, என் குழந்தை 6.25 மாசம் ஆயிடுச்சு இன்னும் குப்புற விழலையே, என் குழந்தை 5 மாசம் ஆக போகுது இன்னும் குப்புற விழுகலையே, ஏன் ஏதாவது இஷ்யூ இருக்குமா, என்ன இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வருது. அவங்க குழந்தை 4 மாசம் குப்புற விழுதுன்றத போட்டிருக்காங்கன்றதுக்காக நம்ம குழந்தை ஏன் குப்புற விழலன்றதுதான் நமக்கு வரும். சோ இன்னைக்கு இருக்க ஆக்சுவலி சோசியல் மீடியா அப்படிதான் வந்துட்டு இருக்கு. இப்ப இருக்க சோசியல் மீடியா எப்படி வந்துச்சுன்னா, ஏதாவது ஒண்ணு நம்ம போட்டோம் அப்படின்னா, இதுக்கு என்ன பண்ணீங்க நீங்க குழந்தைக்கு, இதுக்கு என்ன பண்ணீங்க நீங்க குழந்தைக்குன்ற மாதிரி வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன சொன்னாலும் அந்த குழந்தைக்கு புரியவே புரியாது. அப்ப எப்படி நம்ம பண்ண முடியும் அப்படின்ற ஒரு டவுட் வந்து எனக்குள்ள தோணிட்டே இருக்கும். இது எப்போ நான் ரீசெண்டா பார்த்தேன் அப்படின்னா, செழியன் வந்து 10 மாசத்துல வந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் போடும்போது, நீங்க நடக்கிறதுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி, சரி ஓகே நம்ம ஏதோ ஒரு எக்ஸசைஸ் கொடுத்தோம், லைக் ஏதாவது ஒரு லைக் அந்த நடவண்டி மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் பிடிக்க வச்சு நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா அது பிடிக்கலனாலும் குழந்தை நடப்பாங்க. பட் இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆட் ஆனா நம்ம சேர்க்கிறது அவ்வளவுதானே தவிர வேற எதுவுமே இல்லை. அண்ட் இப்ப பேச வைக்கிற ஒரு வீடியோ ஏதாவது ஒண்ணு போடுறோம் அப்படின்னா, நீங்க என்ன மாதிரி எல்லாம் குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறீங்க, எப்படி சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்ற ஒண்ணு இருக்கும். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மெனக்கிட்டு உட்கார்ந்து சொல்லி கொடுக்குற அளவுக்கு எல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம நார்மலா ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும் இல்லையா, ஜென்ரலா எல்லா குழந்தைகிட்டயும் எல்லா அம்மாவுக்கும் இன்ட்ராக்ஷன் இருக்கும், எல்லா அம்மாவுக்கும் குழந்தைங்களுக்கு இன்ட்ராக்ஷன் இருக்கும், எல்லா குழந்தைங்களும் அம்மா கிட்ட இன்ட்ராக்ஷன் இருக்கும். 24 hours அம்மா குழந்தை தான் அந்த இன்ட்ராக்ஷன் அதிகமா இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது நீங்களுமே கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த குழந்தை 11 மாசத்துல இல்ல அந்த குழந்தை 1.5 வயசுல பேசிச்சு அப்படின்னா, உங்க குழந்தை பேசல அப்படின்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னா கேட்காதீங்க, உங்க குழந்தை அடுத்த மாசத்துல பேசிடும், அவ்வளவுதான். சோ அதுக்காக வந்து யாரும் மெனக்கிட்டு நீ வந்து உட்காருவா, நம்ம ஒரு 1/2 மணி நேரம் நான் உனக்கு சொல்லி கொடுப்பேன், நீ அதை எல்லாத்தையுமே கரெக்டா நீ பண்ணணும், நான் அம்மான்னு சொன்னா நீ அம்மான்னு சொல்லணும், நான் அப்பான்னு சொன்னா நீ அப்பான்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னாலும் அந்த குழந்தை பேசாது. அது பாட்டுக்கு ஒண்ணு அழுகும், இல்லைன்னா ஊன்னு நெளிஞ்சுக்கிட்டு விளையாட போயிடுவாங்க. சோ அவங்களோட இது அவ்வளவுதான். சோ ஐயோ என் குழந்தைக்கு இன்னும் 1.5 வயசு ஆச்சுன்னா அம்மா தவிர எதுவுமே சொல்ல மாட்டேது. சில குழந்தை 1.5 வயசு இருக்கு அம்மான்னு கூட சொல்லிருக்க மாட்டாங்க. பட் அதை நம்ம எப்படி டாக்கிள் பண்ணி கொண்டுட்டு போறோம், நமக்கு ஏத்த மாதிரி குழந்தைய வளர்க்கிறத விட குழந்தைக்கு ஏத்த மாதிரி நம்ம வளைஞ்சு போனோம் அப்படின்னா மேபி நம்ம இன்னும் ஒரு பெட்டர் வெர்ஷனா தெரியுமோ அப்படின்றதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். சோ எப்பவுமே வந்து நான் செழியன் அப்படிதான். சோ செழியன் நான் நில்லு அப்படின்னா அவன் உட்காருவான். மேபி அவன் உட்கார்றதுனால நானும் உட்கார்ந்துட்டேன் அப்படின்னா கொஞ்சம் கரெக்டா இருக்கும்னு சொல்லிதான் நான் ஒரு டைம் அவங்களுக்கு ஏத்த மாதிரி வளைஞ்சு போயிட்டு இருக்கனால என்னமோ தெரியல எனக்கு அது இருக்கும். சோ அந்த மெத்தடை வந்து நீங்க ட்ரை பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறத விட குழந்தைங்க என்ன சொல்றாங்களோ அதை நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னாலே அழகா அவங்களோட ஜேர்னி வந்து கரெக்டா வரும் அப்படின்றதுதான் நான் சொல்ல வர்றது. இன்னைக்கு இருக்க சோசியல் மீடியா பாத்தீங்கன்னா, குழந்தை எதெல்லாம் ஃபாஸ்டா சீக்கிரமான மந்த்ஸ்ல பண்ணிடுதோ அது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோ எடுத்து அதை அப்லோட் பண்ணி எல்லார்கிட்டையும் என் குழந்தை இது பண்ணிடுச்சு அப்படின்ற காட்டணும்ன்ற ஒரு மைண்ட் செட் வருது. அப்கோர்ஸ் லைக் எப்படி சொல்றதுன்னா, அப்கோர்ஸ் 100ல 1 காட்டுறதுக்கும் 100ல 200 காட்டுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. சோ அது வந்து ஒரு கட்டத்துல வந்து இரிட்டேட் ஆயிடும், இதெல்லாமா அப்படின்ற மாதிரி அதை வந்து ஆக்சுவலி ரசிக்கவே தோணாது.
ஸோ இப்போ நான் ரீசெண்டா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி செழியனோட பிரஷிங் இது போடும்போது ஒருத்தவங்க ரொம்ப கியூட்டா கமெண்ட் பண்ணிருந்தாங்க. இன்னுமே அந்த கமெண்ட் அப்படியே தான் இருக்கு. நீங்க குழந்தைக்கு எந்த ஒரு ஃபில்டருமே யூஸ் பண்ணாம நீங்க அப்படியே நேச்சுரலா காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி. அப்கோர்ஸ் அதுதான் அவனோட ஒரிஜினாலிட்டி. ஸோ செடியனோட ஒரிஜினாலிட்டியை தான் நான் காட்ட முடியும். அதுல எதுக்கு நான் ஒரு ஃபில்டர்ன்ற ஒரு மாஸ்கை போட்டு நான் காட்டணும்? எனக்கு அது தேவையில்லை. என் குழந்தை அப்படிதான். பிகாஸ் நான் அப்படிதான், என்னோட ஹஸ்பண்டும் அப்படிதான், அப்ப செடியனும் அப்படிதான் இருப்பாங்க. நான் வெள்ளை கிடையாது, என் ஹஸ்பண்ட் வெள்ளை கிடையாது, என் குழந்தை வெள்ளையா பிறக்கல அப்படின்னு நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு. அண்ட் மோர் ஓவர் இந்த கலர் வந்து ரொம்ப அழகான கலர். ஸோ லைக் இது வந்து எப்படி சொல்றதுன்னா, நிறைய குழந்தைங்களோட கலரே இதுதான். அது வளர 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 அது மேபி அவங்க ஸ்கின் கேர் எப்படி டேக் கேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து. ஆனா இப்போ அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஒயிட்டனிங் லைட்டனிங் கிரீம் போட்டு வெள்ளையாக்குறது லைக் அது வந்து இப்ப தேவையில்லாத விஷயம் அப்படின்றது தான் என்னோட இது. சோசியல் மீடியால மேபி நிறைய செலிபிரிட்டிஸோட பேபிஸ் பாக்குறதுனாலயோ, நிறைய இன்ஃபுளுசர்ஸோட குழந்தைங்களை பாக்குறதுனாலயோ, மோஸ்ட்லி இந்த செலிபிரிட்டிஸ் இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா இல்ல ஒயிட்டா இருப்பாங்க. ஸோ அவங்களோட பேபி ஆப்வியஸா அந்த மாதிரி தான் இருக்கும். மேபி வந்து நிறைய ரீல்ஸ்ல அந்த மாதிரி பாக்குறதுனால நம்ம குழந்தைங்க அப்படி இல்லையோ அப்படின்ற தாட் நிறைய பேருக்கு வருதா அப்படின்றதும் எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இன்னைக்கு இருக்க சோசியல் மீடியா அப்படிதான் போயிட்டு இருக்கு. அதை நோக்கிதான் நம்ம போற மாதிரி இருக்கே தவிர முன்னாடி அப்படி இல்ல. ரீலோ டிக்டாக்கோ வரதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் இல்ல. பட் ஆனா இப்போ அது நிறைய வந்துட்டே இருக்கு. எதனால வருது அப்படின்றதும் எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதிகமா பேசுறது வந்து இந்த BLW அப்படின்னு ஒண்ணு. BLW நான் லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருந்தேன். BLW நீங்க 6 மாசம் குழந்தைக்கு நீங்க பழக்குனீங்க அப்படின்னா 100ல ஒரு குழந்தை சாப்பிடும். பட் நீங்க அதை 8 மாசத்துல நீங்களே ஊட்டி விடுறேன்னு சொன்னா கூட குழந்தைய தட்டி விட்டுட்டு அவங்களதான் சாப்பிடுவாங்க. சோ இது வந்து இது நேச்சுரலா ஒண்ணு நடக்குது. அதை நம்ம ஃபோர்ஸ் பண்ணி வைக்க வேண்டாம். லைக் ஃபுட்டை வந்து எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணி நம்ம கொடுக்க கூடாதோ அதே கான்செப்ட் தான் இந்த BLW. ஃபோர்ஸ் பண்ணி நம்ம பண்ண வைக்க கூடாது. நீங்க அதுக்கு ட்ரை பண்ணலாம். மேபி டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர்ல நீங்க ஒரு கேரட்டோ பீட்ரூட்டோ ஏதோ ஒன்று நீங்க கொடுக்கலாம். பட் அவங்க சாப்பிடல அப்படின்னா நீ ஏன் சாப்பிடல அப்படின்னு நம்ம பார்க்க கூடாது. ஸோ அதுதான். அதே மாதிரி BLWக்கு எல்லா குழந்தையும் ஃபாலோ பண்ணணும்ன்றது கிடையாது. வெயிட் கெயினுக்கு, குழந்தையோட வெயிட் கெயினுக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக் ஃபுட் அப்படின்ற ஒன்னே கிடையாது. ஹெல்தி ஃபுட் வேணா என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு நட்ஸ் பவுடர்ல ஆரம்பிச்சு ஒரு சத்தான கஞ்சி கொடுக்கறதுல இருந்து, ஒரு கேழ்வரகு கொடுக்கறதுல இருந்து, ஒரு உளுந்து கொடுக்கறதுல இருந்து ஹெல்தியான லைஃப் ஸ்டைலுக்கான ஃபுட் இருக்கு குழந்தைங்களுக்கு. பட் இது சாப்பிட்டா கண்டிப்பா வெயிட் கெயின் 2 மாசத்துல 10 கிலோ வெயிட் ஏறும் அதெல்லாம் கிடையவே கிடையாது. இல்ல 2 மாசத்துல 2 கிலோ வெயிட் ஏறும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஹெல்தியா குழந்தை இருக்கானா அதுக்கு ஃபுட் இருக்கு. இதை சாப்பிட்டா வெயிட் கண்டிப்பா போடும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. முக்கியமா என்ன சொல்லணும்னா இந்த கப்பிள் பிளாக்ஸ் அப்படின்ற ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுல வந்து அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் இல்லையா, அந்த குழந்தைய வச்சு நிறைய பேஜஸ் வந்து இப்ப வந்துட்டு இருக்கு. பேபிய வச்சு போட்டோஸ்ல இருந்து, வீடியோஸ்ல இருந்து, இல்ல கப்பிள்ஸா வந்து பேபியை வச்சு போட்டோஸ்ல இருந்து, இல்ல ரீல்ஸ் எடுக்கிறதுல இருந்து இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அது எங்க நமக்காகும்னா, நம்ம எங்கேயாவது கிளம்பினு நம்ம குழந்தைய ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படின்னா நமக்கு அது வராது. அப்ப அவங்க குழந்தைலாம் கரெக்டா கொடுத்துட்டு இருக்கு. நம்ம குழந்தைய ஒண்ணு கூட கொடுக்க மாட்டேங்குது. எந்த போட்டோமே நம்ம கிட்ட இருக்க போட்டோ ஒண்ணு கூட நல்லா இல்லையே, எந்த வீடியோவுமே நல்லா இல்லையே. அந்த குழந்தை எவ்வளவு அழகா நடந்து வந்துட்டு இருக்கு, இவன் பாரு இந்த ட்ரெஸ் போட்டோனே அப்படியே உட்கார்ந்துடுறான் அப்படின்ற தாட் நிறையவே வரும், நிறைய வரும். அது நம்ம இல்ல அப்படின்னாலும் நமக்கு அது வரும். அது ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, இப்ப செயினுக்குலாம் நான் ஒரு நீட்டா ட்ரெஸ் பண்ணி போடுவேன். ஆனா நம்ம ஒண்ணு நினைப்போம்ல, நம்ம இந்த ட்ரெஸ் போட்டு குழந்தைய இப்படி அழகா போட்டோ எடுக்கணும், குழந்தை இப்படி அழகா அவன் நடந்து வரும்போது, ஏன்னா அவங்க ஆப்வியஸ்லி நடக்க ஆரம்பிச்சாங்க, அவங்க அழகா நடந்து வரும்போது நம்ம வந்து போட்டோ வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினைப்போம்ல. நான்லாம் என் போனை எடுத்துட்டேன் அப்படின்னா சரி அவ்வளவு உஷாராயிருவாங்க. அவங்களுக்கு கேமரா ஆன் ஆக போகுது அப்படின்றது தெரியும். சோ அப்படி இருக்கும்போது நான் சும்மா வச்சிருக்கும் போது அவ்வளவு அழகா நடந்து வருவாங்க. பட் அதை நான் கேப்சர் பண்ணணும்னு நினைக்கும் போது அவங்க அதை பண்ண மாட்டாங்க. உட்கார்ந்துருவாங்க, இல்ல ஓடுவாங்க, இல்ல ட்ரெஸ்ஸை பிடிச்சி கசக்குறது, இந்த மாதிரி இருக்கும். இதுதான் ரியாலிட்டியான குழந்தை. சோ அவங்க பண்ணும்போது எப்படி இருக்குன்னா, ஒரு கப்பிளா இருக்காங்க அப்படின்னா 3வது ஆள், 3rd பர்சன் யாரோ ஒருத்தர் தான் வந்து அதை பண்றாங்க. இங்க நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒண்ணு அப்பா பண்ணணும் அந்த போட்டோ எடுக்கிறத, இல்லைன்னா அம்மா போட்டோ எடுக்கிறத பண்ணணும். அங்க வந்து அப்படி கிடையாது, 3rd பர்சனா ஒரு ஆள் பண்ணுவாங்க. சோ அப்ப என்ன ஆகும், நிறைய கேண்டிட் வரும். நமக்கும் 3rd பர்சனா ஒரு ஆள் இருந்தா நம்ம லைஃபையும் பியூட்டிஃபுல்லா கேப்சர் பண்றதுக்கு, அழகான மெமரிஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு, அழகான கேண்டிட் கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஆளெல்லாம் இருக்காங்க. அந்த கப்பிள்ஸ் கம்பேர் பண்ணும்போது நம்ம கப்பல் வந்து ஒரு கேண்டிட் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். பட் நம்ம அதெல்லாம் யோசிக்கவே மாட்டோம். நம்ம மைண்டுக்கு முதல்ல அதெல்லாம் எட்டவே எட்டாது. சில இன்ஃபுளுசர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, வீடியோக்காகவே வந்து ரொம்ப நீட்டா
நீட் டு த கோரா இல்லைன்னா பெர்ஃபெக்ஷன் டு த கோரா வந்து காட்டுறதுக்கு விரும்புவாங்க. ஸோ அப்ப என்ன ஆகும்னா அவங்களுக்கு ஆப்வியஸா வந்து வாவ் இது சூப்பரா இருக்கே அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு தாட் வந்து என்ன ஆகும், வியூஸ் அதிகமாகும், ஷேர் அதிகமாகும். ஸோ அதனால என்ன ஆகும்னா இவங்க வீடு எவ்வளவு நீட்டா வச்சுக்கிறாங்கல்ல அப்படின்ற மாதிரி ஒண்ணு வரும். அதை வந்து நம்ம லைஃப்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம சிங்க்ல நிறைய பாத்திரம் இருந்தது அப்படின்னா அவங்க உடனே அதுல என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, லைக் நைட் டைம்ல வந்து அது இப்போ அது ஒரு வேர்ட் வந்துருது, கவுண்டர் டாப் கிளீனா வச்சிருந்தாதான் எனக்கு நிம்மதியா போய் தூக்கம் பண்ண வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலத்துல நம்ம அம்மாவும் அடுப்படியை கிளீன் பண்ணிட்டு தான் தூங்க வருவாங்க. அது 10 மணியானாலும் சரி 11 மணியானாலும் சரி அதை கிளீன் பண்ணி வச்சுட்டு தான் தூங்குவாங்க. பட் இப்ப அந்த டேர்ம் மாதிரி கவுண்டர் டாப்ல நல்லா நீட்டா கிளீனிங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா நாளும் அப்படி பண்ண முடியும். நானும் கவுண்டர் டாப் கிளீனா வச்சுக்கிறதா என்னோட யூடியூப் பிளாக்ல போய் பார்த்தாலும் அது கிளீனா தான் இருக்கு. பட் அது 365 நாளும் கிளீனா இருக்குமா அப்படின்றத ஒரு கொஸ்டின் மார்க். ஏன்னா குழந்தை இருக்க வீட்டுல ஆப்வியஸா அது வந்து நடக்கவே முடியாது, ப்ராக்டிக்கலா அது பண்ணவே முடியாது. ஒரு நாள் குழந்தை 8 மணிக்கு தூங்கும், இன்னொரு நாள் 12 மணி வரைக்கும் முழிச்சிட்டு இருப்பாங்க. 12 மணி வரைக்கும் முழிச்சிட்டு கிராங்கியா இருக்கும்போது நான் எங்க இருந்து போய் என் கவுண்டர் டாப்பை கிளீன் பண்ணி வைப்பேன்? முடியாது. மறுநாள் காலையில தான் என் உட்காந்து பாத்திரத்தை விளக்கிட்டு இருப்பேன். சோ ரியாலிட்டி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அது அந்த 1 மினிட் வீடியோக்கு இல்லைன்னா ஒரு யூடியூபா இருந்ததுன்னா ஒரு 15 மினிட்ஸ் வீடியோக்கு அதை வந்து எந்தெந்த ஆங்கிள் லைக் கேமரா செட் பண்றோமோ அந்தந்த ஆங்கிள் ரொம்ப கிளீனா நீட்டா இருக்க மாதிரி காட்டுவாங்க. எனக்கு அது வேண்டாம். என்னோட வீடு இப்படிதான் இருக்கும், என்னோட கிச்சன் இந்த மாதிரிதான் இருக்கும், பாத்திரம் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சு நீங்க பாக்குறீங்கன்னா பாருங்க, இல்லையா ஜஸ்ட் ஸ்வைப் இட் அண்ட் போங்க. அந்த மைண்ட் செட் தான். பட் டைனிங் டேபிள்ல பாத்தீங்கன்னா சாப்பிடறதுக்கு செடியன் பிறக்கிறதுக்கு முன்னால இருந்து டைனிங் டேபிள்ல தான் சாப்பிடுவோம். பட் ஆனா இப்ப செடியன் பிறந்ததுல இருந்து டைனிங் டேபிள் எங்க இருக்குன்னு கூட தெரியாது. ஏன்னா வீட்டுல கீழே வைக்கிற வேண்டிய முக்காவாசி பொருள் டைனிங் டேபிள் மேலதான் இருக்கு. பிகாஸ் அது எல்லாமே கீழே இருந்ததுன்னா செடியன் விளையாட ஆரம்பிச்சு உடச்சிருவாங்களோன்ற ஒரு பயம் தான். சோ இந்த மாதிரி தான் ரியாலிட்டியா போகும். பட் இன்ஃபுளுசர்ஸ் வீட்ல எல்லாம் அழகா வந்து வீட்டுக்கு நடுவுல அந்த ஒரு ஸ்டூல் இருந்து அதுல அழகா ஒரு ஃபிளவர் வச்சு அதை சுத்தி ரோஸ் வச்சு, அதுக்கெல்லாம் இங்க வாய்ப்பே இல்ல ராஜா குழந்தை இருக்க வீட்டுல எல்லாம். சோ மேபி அவங்க வீட்லயே குழந்தை இருக்கும். பட் அது ரியாலிட்டியா அது எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கிறாங்கன்றது ஒண்ணு இருக்கு. நம்மள அறியாமையே நமக்குள்ள வரும்போது அது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தான் அது ஒரு ப்ரெஷரா மாறிடும். சோ இந்த ப்ரெஷரா மாற மாற என்ன ஆகும் அப்படின்னா லைக் எப்படி சொல்றதுன்னா இப்ப ஆப்வியஸா நம்ம குழந்தை வெயிட் ஆகலன்ற ஒரு ப்ரெஷர் இருக்கும். இன்னொன்னு என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறான், இவ்வளவு சேட்டையா இருக்காங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இதை பண்ணாத அப்படின்னு சொன்னா அதைதான் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு. இது எல்லாமே வந்து என்ன ஆகும்னா நமக்கு ஒரு கட்டத்துல நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா, எல்லா குழந்தையும் அவங்க பேரண்ட்ஸோட கரெக்டா தானே இருக்காங்க, நமக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகுதுன்ற ஒரு 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 ஸ்டேட் ஒண்ணு வந்துடும். ஆக்சுவலி அது கிடையாது. எல்லார் வீட்லயும் எல்லா குழந்தையும் எல்லாரோட அம்மா கிட்டயும் அதுதான் பண்ணுவாங்க. பட் அதை வந்து எப்படி பிரசன்ட் பண்ணி ஒரு 1 மினிட்க்கு காட்டுறாங்கல்ல, ஆஃப் கேமரா போயிட்டா அவங்களும் அப்படிதான் இருப்பாங்க, ஆஃப் கேமரா போயிட்டா அவங்களோட வீடியோ அப்படிதான் இருக்கும், அவங்களோட குழந்தையுமே அந்த மாதிரி தான் இருக்கும். முக்கியமா சொல்லணும் அப்படின்னா குழந்தைக்கு ஸ்கிரீனிங் டைம் காமிச்சு சாப்பாடு ஊட்டுறது வந்து ஒரு கொலை குத்தமாவே இன்னைக்கு இந்த சோசியல் மீடியால பாக்குறாங்க. அப்கோர்ஸ் குழந்தைக்கு வந்து டிவியோ போனோ எதுவுமே காட்டக்கூடாது, அது எல்லாமே கரெக்ட் தான். பட் இன்னைக்கு இருக்க ரியாலிட்டியில ஆப்வியஸா வந்து எந்த பேரண்ட்டுமே வந்து அவங்க குழந்தைக்கு டிவியோ போனோ எதுவுமே காட்டாம நான் பண்றது இல்லை அப்படி. மேபி வீடியோக்காக சொல்லலாம், நான் வந்து இதெல்லாம் பண்ண மாட்டேன், அதெல்லாம் ரொம்ப ராங் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா ரியாலிட்டியா ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லா குழந்தையும் கோகோ மெலனும் பார்க்கும், எல்லா குழந்தையும் சுட்டி கண்ணமாவும் பார்க்கும், எல்லா குழந்தையும் குரங்கு மாமாவும் பார்க்கும். சோ அதுதான் உண்மை. வீடியோக்காக நான் சும்மா கமெண்ட்ல வந்து நோ 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 ஸ்கிரீனிங் டைம் அப்படிலாம் கிடையாது. ஸ்கிரீனிங் டைம் கண்டிப்பா கொடுக்கணும். அது எந்த நேரத்துல நீங்க எப்படி கொடுக்குறீங்க அப்படின்றதுதான் முக்கியம். செடியனுக்குலாம் வந்து கண்டிப்பா நான் ஸ்கிரீனிங் டைம் கொடுப்பேன். பட் அது எந்த டைம்ல எவ்வளவு நேரம் கொடுக்குறோம் அப்படின்றதுதான் இருக்கே தவிர ஸ்கிரீனிங் டைமே கிடையாது. அதுவும் முக்கியமா வந்து போனே நீங்க காட்டக்கூடாது. அப்கோர்ஸ் போன்லாம் காட்டக்கூடாது, பட் வேற வழி இல்ல. வீட்டுல யாருமே இல்ல, எப்படி சொல்றது 24/7 நம்மளே பாத்துக்கிட்டே இருக்கணும். அப்படிங்கும் போது நம்மளும் ஹியூமன் தான், நமக்கு ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் வேணும். அந்த 5 மினிட்ஸ்க்கு ஆப்வியஸா வந்து நீங்க லைட்டை டிம்மா வச்சுட்டு ஏதோ ஒண்ணு நீங்க காட்டுறதுல தப்பு கிடையாதுன்னு தான் நான் பர்சனலா சொல்லுவேன். அண்ட் ஆப்வியஸா நிறைய பேர் அப்படிதான் பண்ணுவாங்க. பட் அது இன்னொருத்தவங்க ஒரு சோசியல் மீடியால போடும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம கமெண்ட் என்ன வரும்னா இதெல்லாம் இப்படி பண்ணக்கூடாது, இதெல்லாம் இப்படி பண்ணக்கூடாது அப்படி. பட் அந்த கமெண்ட் அடிச்சுட்டு நம்ம குழந்தைக்கு என்ன பண்ணுவோம், அதுதான் பண்ணுவோம். சோ இது வந்து ஒரு பேசிக். சோ இது வந்து அவங்க பண்றதுனால அவங்க அது தப்பானவங்களும் கிடையாது, நம்ம இப்படி கமெண்ட் அடிச்சுட்டு நம்ம போய் இப்படி காட்டுறதுனால நம்ம நல்லவங்களும் கிடையாது. நானுமே வந்து ஒரு ஆப்பிள் போன் தான் வச்சுட்டு இருக்கேன். சோ என்னோட போன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா செடியனோட போட்டோ வந்து ஒரு 100 போட்டோல ஒரு போட்டோ தான் அழகா இருக்கும். மீதி 99 போட்டோவும் எய்தர் செடியன் ஒழுங்கா போஸ்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க, இல்லைன்னா பாதி பிளர்ரா இருக்கும், இல்லைன்னா நானும் செல்லின்னு இருக்க போட்டோல நான் ரொம்ப கேவலமா இருப்பேன். இந்த மாதிரிதான் ஆப்வியஸா இருக்கும். அதுல அங்கங்க ஏதோ ஒண்ணு புறக்கி போட்டுதான் போடுறதை தவிர எல்லாரோட போன்லயும்
ஒரு குழந்தை வச்சிருக்க போட்டோ கூட நீட்டா ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி இல்லை. அப்படி இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு பின்னாடி ஒருத்தர் வேலை செஞ்சு அதை பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நமக்கு அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நம்ம இப்படிதான் இருப்போம். அதனால நம்ம இப்படிதான் அப்படின்றத அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்கும் நான் சொல்ல வந்தது ஒரே பாயிண்ட் தான். எது குட் எது பேட் அப்படின்றது வந்து நம்ம சொல்லி கொடுத்தாதான் குழந்தைங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. அதுல எல்லாம் எந்த வித மாற்றமும் கிடையாது. அதை நான் லைக் டிஸ்அக்ரியும் பண்ணல. பட் ஆனா நம்ம ஒரு மூச்சு விடுறது கூட குழந்தைக்கு சொல்லி கொடுத்தாதான் பண்ணணும். அங்கதான் நம்ம தப்பு பண்றோமே தவிர மற்றபடி இந்த லேர்னிங் அப்படின்ற ஒண்ண வந்து நான் தப்பு சொல்லல. சோ ஆக்சுவலி இன்னைக்கு நான் பேச வந்த டாபிக் என்னன்னா, யூடியூபோட கப்பிள்ஸ் இருப்பாங்க இல்லையா, நிறைய இன்ஃபுளுசர்ஸ், கப்பிள் இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள பத்தி தான் ஆக்சுவலி இன்னைக்கு நான் பேசணும்ன்றேன். அவங்க எல்லாம் ஒண்ணு பண்றாங்க, அது வந்து நார்மல் கப்பிள்ஸ்க்கு வந்து அது எந்த அளவுக்கு இடையூறா இருக்கு அப்படின்றதுதான் பேசணும்னு நினைச்சேன். பட் ஆனா அதுக்கு முன்னாடி பேபியை பத்தி பேசிட்டு நம்ம அதுக்கப்புறம் அதை பேசலாம் அப்படின்னு தான். ஸோ நெக்ஸ்ட் டாபிக்கோட டைட்டிலே வந்து நான் ஆப்வியஸா சொல்லிட்டேன். ஸோ கண்டிப்பா நெக்ஸ்ட் டாபிக் வந்து வெயிட் பண்ணி பாருங்க. அண்ட் இதை எப்படி அக்ரி பண்றீங்கன்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பாருங்க, இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ, பாய்.